ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 14 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இதை நல்லா பாரு, அது என்ன சொல்லுது ரீட் பண்ணு அப்படின்ட்டு உரு கிட்ட கேட்குறாரு மேனேஜர். உரு என்ன சொல்கிறான்னா, டிஃபெக்டிவ் சோல் அப்படின்ட்டு சொல்கிறான். பின்னாடி ஜின்டா என்ன சொல்கிறான்னா, அது என்னது ஹாங்காங் ஆக்ஷன் படமா, அது டிஃபெக்டிவ் நீ அவங்களுக்கு பஸ்டட் சோலை விற்றுருக்க அப்படின்ட்டு ஜின்டா சொல்லி உரு அடிக்கிறான். அதுக்கு மேனேஜர் ஃபைட் பண்ணுறதை 2 பேரும் நிறுத்துங்க, இது என்னோட தப்பு தான், நான் தான் இதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கு டெசா என்ன சொல்றானா, சோல் சொசைட்டி நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சாங்கன்னா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, நம்மளோட பிசினஸ்க்கும் கெட்டது, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டெசாய் மேனேஜர் கிட்ட கேட்குறான். அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றானா, நம்ம கிட்ட வேற வழியே இல்லை, நம்ம அதை ஃபைன் பண்ணி அந்த சோலை நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும், அது எந்த பிரச்சனையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் அந்த சோல் ஹியூமன் பாடியில என்ன பண்ணுன்ட்டு அப்படின்ட்டு மேனேஜர் சொல்றான். போன சாப்டர்ல நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஒரு டிஃபெக்டிவ் சோலுக்கு பதில் பஸ்டட் சோலை ருக்கியா கிட்ட கொடுத்துருக்கா. அங்க கட் பண்ணா டூப்ளிகேட் சோலை தான் காமிக்கிறாங்க. அது இச்சிகோ உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஃபென்ஸை உடைக்க